கம் இன். உட்காருங்க. முதல்ல நீங்க உட்காருங்க. நீங்க உட்காருங்க. ஐயோ முதல்ல நீங்க உட்காருங்க. ஓகே. வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம்? அது வந்து பரவாயில்ல, கிட்ட வந்து சொல்லுங்க. ரொம்ப கிட்ட வந்துட்டீங்க, உட்கார்ந்தே சொல்லாமே. சாரி. எனக்கு வந்திருக்கிற வியாதிய எப்படி வெளியில சொல்றதுன்னு தெரியல டாக்டர். இதுக்குதான் கண்ட கண்ட பசங்களோட சுத்தக்கூடாதுன்னு சொல்றது. ஐயோ என்ன டாக்டர், நீங்க வேற ஏதோ நினைச்சிட்டீங்க போல இருக்கு. எனக்கு மனோவியாதி. ஓ, வியாதியை கண்டுபிடிச்சிங்களா? அப்ப மருந்து உங்களுக்கே தெரிஞ்சுக்கணுமே. இல்ல டாக்டர், அது தெரிஞ்சா நான் ஏன் இங்க வரேன்? எனக்கு எனக்கு தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்கு. டான் டான்னு ராத்திரி மணி 12 அடிச்சா போதும், நான் தூக்கத்திலேயே எந்திரிச்சுக்கிறேன். வெளிய போய் நடக்கிறேன், ரொம்ப தூரத்துக்கு நடந்துகிட்டே இருக்கேன். அப்புறம் தான் திரும்பி வந்து படுத்துக்கிறேன். சாதாரணமா தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்கிறவங்களுக்கு அவங்க என்ன செய்யறாங்கன்னு ஞாபகம் இருக்காது. ஆனா உங்களுக்கு எப்படி இதெல்லாம் ஞாபகம் இருக்கு? அது 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 வந்து எனக்கு கூட இதெல்லாம் ஞாபகத்துல இல்ல. மத்தவங்க சொல்லிதான் இதெல்லாம் எனக்கு தெரியும். ஓஹோ, கொஞ்சம் அவசரப்பட்டேன். நானும் பார்க்காத டாக்டர் இல்ல. எல்லாரும் இந்த வியாதியை குணப்படுத்தவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. கடைசியா உங்களை நம்பி தான் வந்திருக்கேன். உங்களால மட்டும்தான் முடியும்னு வந்திருக்கேன். நீங்களும் கைய விரிச்சிட்டா எனக்கு தற்கொலை பண்ணிக்கிறத தவிர வேற வழியே இல்ல. ஐயோ, ஏங்க அழுவாதீங்க அழுவாதீங்க. எப்படி டாக்டர் அழாம இருக்க முடியும்? எனக்கு இந்த வியாதி இருக்கிறது வெளியில தெரிஞ்சா யார் டாக்டர் என்ன கல்யாணம் பண்ணிக்குவாங்க? கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன். அப்போ நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? இல்ல இல்ல, உங்க வியாதியை குணப்படுத்துறேன்னு சொல்ல வந்தேன். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். ஆமா, உங்களுக்கு பகல்ல தூங்குற பழக்கம் உண்டா? இல்லையே. ஏன்? இல்ல, இப்ப நீங்க தூக்கத்துல வந்திருக்கீங்களோன்னு நினைச்சேன். போங்க டாக்டர். பாத்தீங்களா, என் பேரு சொல்லவே மறந்து போயிட்டேனே. என் பேரு கிரிஜா. நல்ல பேர். குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். ப்ளீஸ் டேக் யுவர் சீட். தேங்க் யூ. என்ன விஷயம்? நான் என் நாய்க்காக எத்தனையோ டாக்டர் பார்த்துட்டேன். ஆனா எல்லாரும் என் நாயை பார்க்காம என்னையே பார்க்கறாங்க. நீங்க ஒரு ஆஞ்சநேயர் பக்தர்னு கேள்விப்பட்டேன். எந்த பொண்ணையும் ஏற எடுத்து பார்க்க மாட்டீங்கன்னு சொன்னாங்க. நாய்க்கு என்ன ப்ராப்ளம் சொல்லுங்க. இருட்டா போதும் ஊழ விட ஆரம்பிச்சிடுது. அப்புறம் பொம்பளைங்களை பார்த்தா கொலைக்குது, ஆம்பளைங்களை பார்த்தா அணைக்குது. அப்படியா? எங்க நாயை விடுங்க பாப்போம். போ. நாயை பார்த்தா நல்லா தான் தெரியுது, இதுக்கு போய் வியாதி இருக்குங்கிறீங்க? புடிங்க புடிங்க புடிங்க. என்ன டாக்டர் பயந்துட்டீங்களா? பொம்பளை நாய் இல்ல, அதான் பயப்பட வேண்டியிருக்கு. வாங்க டெஸ்ட் பண்ணுவோம். பேர் என்ன? வனஜா. வயசு என்ன ஆகுது? போங்க டாக்டர், வயசு சொல்ல வெக்கமா இருக்கு. வயசு சொல்றதுல என்னமா வைக்க? சரி வயசை விடுங்க, பருவத்து வந்து எத்தனை வருஷம் ஆகுது? இதெல்லாமா கேப்பீங்க? டாக்டர்கிட்ட எதையும் மறைக்க கூடாது. ஒரு 6 வருஷம் இருக்கும். 6 வருஷமா? ஆமா டாக்டர், 9வது படிக்கும் போதே வயசுக்கு வந்தாச்சு. நாய் 9வது படிச்சுதா? டாக்டர், நான் என்ன பத்தி சொல்லிட்டு இருக்கேன்? ஐயோ, நான் நாயை பத்தி கேட்டுட்டு இருக்கேம்மா. சாரி. என்ன தேவைன்னு புரிஞ்சிருச்சு. வாங்க, அதுக்கு நல்ல ஒரு துணை வேணும். அதான் அதுக்கு துணையா நான் இருக்கேனே. என்னங்க, நான் எது சொன்னாலும் நீங்க புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க. அதுக்கு ஒரு ஆண் நாய் துணை வேணும்னு சொல்றேன். ஐயோ டாக்டர், எங்க குடும்பம் ரொம்ப ஐதீகமான குடும்பம். நாங்க போய் ஆண் நாயை தேடி. இதுல என்னங்க ஐதீகம் குறைஞ்சிட போகுது? இப்ப நம்ம எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிறது இல்லையா? என்ன சொல்றீங்க? நாம கல்யாணம் பண்ணிக்க போறோமா? அது இல்லைங்க, இப்ப உங்களுக்கும் கல்யாணம் நடக்கும், எனக்கும் கல்யாணம் நடக்கும் இல்லையா, அதை சொன்னேன். ஓ ப்ளீஸ் டாக்டர், நீங்களே ஒரு நல்ல ஆண் நாயை பார்த்து சொல்லுங்க. என்ன என் தொழிலே மாத்திருவீங்க போல இருக்கு. இந்த அட்ரஸ்ல ஒரு நாய் இருக்கு, போய் பாத்துங்க. தேங்க்யூ so much டாக்டர். நீங்க செஞ்ச உதவிக்கு நன்றி கண்ணனா. என் நாய்க்கு ஆண்குட்டி பிறந்துச்சுன்னா அதுக்கு உங்க பேரே வைக்கிறேன். பரவாயில்ல, வச்சுங்க. டாக்டர். ஓஹோ, நீங்களா? வாங்க, என்ன விஷயம்? என் நாய்க்கு ஆண் துணை வேணும் நீங்க சொன்ன அட்ரஸ்ல போய் பார்த்தேன். அதுக்கு ஆண் துணையே வேண்டான்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்? பின்ன என்ன டாக்டர், நாய் போடுற குட்டியில 2 குட்டி வேணும்னு கேட்டாரு. தாயும் குட்டியும் பிரிக்கிறதுக்கு என் மனசு கேட்கல. அது மட்டும் இல்ல டாக்டர், நானும் உங்களை மாதிரி கல்யாணம் பண்ணிக்காம ஆஞ்சநேயர் பக்தியா மாறிட போறேன். எதனால இந்த முடிவுக்கு வந்தீங்க?
ஒத்துமை, குடும்பம், அம்மா அப்பா இப்படிலாம் நினைக்கிற புருஷன் கிடைப்பான்னு எனக்கு நம்பிக்கை இல்ல. அப்போ உங்க முடிவுல எந்த மாற்றமும் இல்லையா? நானும் என் முடிவை மாத்திக்குவேன், ஆ. உங்களை மாதிரி ஒரு புருஷன் கிடைச்சா. ஆ? வாங்க கிரிஜா, உங்களுக்காக தான் இதெல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கேன். இனிமே படிச்சுதான் எனக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்க போறீங்களா? நோ நோ நோ, சில இம்பார்ட்டன்ட் குறிப்புகள் எடுத்துக்கிட்டு இருக்கேன். என்ன டாக்டர், நேத்தே ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறேன்னு சொன்னீங்க, ஒண்ணுத்தையுமே காணோம். நேத்து ராத்திரி டான் டான் மணி 12 அடிச்ச உடனே நீங்க தூக்கத்துல எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சீங்க. நான் உங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். இப்ப இவ்வளவு அழகா இருக்கிற நீங்க அப்ப மோகினி பிசாஸ் மாதிரியே இருந்தீங்க. பிசாசு மாதிரி இருந்தேனா? Yes. என் நிலைமைய பாத்தீங்களா டாக்டர்? எனக்கு ஏதாவது மருந்து கொடுத்து சாவடிச்சிருங்க டாக்டர். டோன்ட் வரி, நான் உங்களை கூடிய சீக்கிரம் குணப்படுத்துறேன். ஆனா நான் கேட்கிற சில கேள்விகளுக்கு நீங்க ஒளிவு மறைவெல்லாம் பதில் சொல்லணும். சரி. உங்க சப்கான்சியஸ் மைண்ட்ல ஏதோ ஒரு ஏக்கம் இருக்கு. ஏன்னா நேத்து ராத்திரி பீச்சுக்கு போன நீங்க பாட ஆரம்பிச்சீங்க. அந்த பாட்டுக்கு பதிலையும் எதிர்பார்த்தீங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இப்ப நீங்க யாரையாச்சும் காதலிக்கிறீங்களா? ஆமா டாக்டர். ஆனா அது ஒரு கற்பனை உருவம். கற்பனை உருவமா? என் வயசுள்ள எல்லா பொண்ணுங்களுக்குமே தனக்கு வரப்போற புருஷன் இப்படித்தான் இருக்கணும்னு ஒரு கற்பனை இருக்கும். நானும் அந்த மாதிரியே என் மனசுக்குள்ள ஒரு உருவத்தை கற்பனை பண்ணி வச்சிருக்கேன். நாளாக நாளாக அந்த கற்பனை உருவத்தையே நான் காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த கற்பனை உருவம் யார் மாதிரி இருக்கும்? உங்களை மாதிரியே இருக்கும். ஆனா உங்களை விட அழகாவே இருக்கும். சரி சரி, நேத்து நீங்க பாடின பாட்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஏயா நடுராத்திரியில ஒரு வயசு பொண்ணோட பீச்சில் என்னையா வேலை? நான் ஒரு டாக்டர். அவங்களுக்கு தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்கு. அதை ஆராய்ச்சி பண்றதுக்காகத்தான் நான் பீச்சுக்கு போனேன். ஆராய்ச்சியை நடுராத்திரிலையா பண்ணுவிய? சரியான ஆளியா நீ. இப்படி மாட்டிக்கிட்டவன்லாம் புது பொண்டாட்டின்னுவன், காதலின்னுவன், கல்யாணம் பண்ணிக்கிட போறேன்னுவன். அப்படி சொல்லியிருந்தா கூட உன்னை மன்னிச்சு விட்டுருக்கலாமியா. ஆனா நீ நோயாளின்னு சொல்லி என்னையே காது குத்துன பாரு, உன்னை மன்னிக்கவே கூடாதியா. கான்ஸ்டபிள் பிடிச்சி உள்ளதாரு. அது சார், இது நான் வந்து ஒரு பெரிய குடும்பம். கிரிஜா, நீ என்ன பேசாம இருக்க சொல்லு. சார், எங்க 2 பேருக்கும் கூடிய சீக்கிரத்திலேயே கல்யாணம் நடக்க போகுது. நிச்சயம் கூட ஆயிடுச்சு சார். அப்படியாமா? இதை முன்னாடியே சொல்லியிருக்கப்படாது. யோ, சாமி படத்தில் இருக்கிற அந்த மாலையை கலத்து. ஆளுக்கு ஒரு மாலையை குடியா. சார், மாலையை மாத்திக்கிடுங்க. சார், நிச்சயம் ஆயிடுச்சுன்னு சொன்னில்ல, அப்புறம் என்ன தயக்கம்? மாலையை மாத்திக்கங்க. சரி சார், மாலையை மாத்திக்கிறியா? உள்ள தள்ளவா? அது சரி. குட், அப்படியே இருங்க, வரேன். நான் ஏன் இப்படி போட்டோ எடுத்தேன் தெரியுமா? என் பேரே கல்யாணம். என் சர்வீஸ்ல இங்க எத்தனை கல்யாணம் செஞ்சு வச்சிருப்பேன் தெரியுமா? இனிமே நீ அந்த பொண்ணை ஏமாத்த முடியாது, அந்த பொண்ணு உன்னை ஏமாத்த முடியாது. நீங்க 2 பேரும் சேர்ந்து என்னை ஏமாத்த முடியாது. சந்தோஷமா போயிட்டு வாங்க. ஐயோ, ஏன் அழுகுற? உள்ள நடந்த விஷயம் வெளியில தெரிஞ்சா என்ன வேற யார் கல்யாணம் படிப்பாங்க? என்ன கிரிஜா அப்படி சொல்லிட்ட? என் மானத்தையும் குடும்ப கௌரவத்தையும் காப்பாத்தின உன்னை நான் விட்டுருவேனா? அழாத.